பாலியல் சர்ச்சையில் சிக்கிய கர்நாடகாவின் ஹாசன் எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணா குறித்து தமிழக மகிழா காங்கிரஸ் தலைவர் ஹசீனா சையத் கடுமையாக பேசியுள்ளார். இந்த தேவராஜா கவுடா அப்படிங்கிறவர் ஒரு பிரஸ் மீட்டே கொடுக்கிறார். அந்த பிரஸ் மீட்டே கொடுத்து பிரஜ்வல் ரேவண்ணா இன்ஜெக்ஷனுக்கு போயிருக்காரு, கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு, எனக்கு அகேன்ஸ்டா ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் கோர்ட் அப்ரோச் பண்றாருன்னு பாஜகவோட சொந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் பாஜகவிடம் இவரை பத்தி தெரிவித்திருக்காங்க. ஜேடிஎஸ்ல இருந்து இவர் நம்ம கேண்டிடேட்டா ஃபீல்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. இதை எல்லாம் மீறி மகிழா சம்மான், நாரி சக்தி, பேட்டி பச்சாவ், பேட்டி படாவ் அப்படின்ட்டு எல்லாம் நீட்டி முழங்குகின்ற பாஜக கிட்டத்தட்ட 2906 வீடியோங்க. நம்ப முடியுமா? ஒரு வருடத்துல கூட 365 நாள் தான் இருக்கு. காம கொடூரன் ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு அப்படின்னா கூட வருஷ கணக்குல இதே தான் பண்ணிட்டு இருந்தானான்ட்டு தெரியவில்லை நமக்கு. அவனோட அப்பா ரேவண்ணா முன்னாள் மந்திரி, கர்நாடகத்தோட மந்திரி. சின்ன குழந்தையில இருந்து அந்த வீடியோல நான் பார்த்தேன். ஒரு சில வீடியோக்கள் அப்படியே ரொம்ப அருவருக்கத்தக்கதா இருக்கு. அவரோட வயது எவ்வளவோ முதிர்ந்தவர், அம்மாவோட வயசு, பாட்டியோட வயசு. ஒரு அம்மா அப்படியே நடுங்குறாங்க, என்ன இப்படி கொடுமைப்படுத்துறாரு அப்படின்ட்டு. என்ன மாதிரியான கொடூரன்? அப்படிப்பட்ட ஒரு கொடூரன், பெண்களுக்கு எதிரானவன் இவனுக்கு பாஜக சீட் கொடுத்திருக்கு. அவங்களுக்கு தெரியாதுன்னா கிடையாது. அவங்களுடைய சொந்த கட்சியை சார்ந்த தேவராஜா கவுடா அவர்கள் அவங்களோட மாநில தலைமைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அமித்ஷாக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, மோடி அவர்களுக்கு தெரியப்படுத்திருக்காரு, நட்டா அவர்களுக்கு தெரியப்படுத்திருக்காரு. இப்படி எல்லாருக்குமே தெரியப்படுத்தின பிறகு கூட அவர்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? மக்கள் விரோத பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் பாஜக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.